ஓகே எல்லாரும் உட்காந்தாச்சா? இங்கே ஐயோ பின்னாடி போனேன்னா 50 மார்க் போடுறேன். என்னாச்சு என்னாச்சு? எதுக்கு கத்துறீங்க? என்னது பேயா? சர்ச். டேய் நீ எங்கடா இருக்க? பேயெல்லாம் சொல்கிற. பப்பட்டா பொம்மையா? பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை. ஹலோ யார் இது? யாரு? இந்த கேர்ள் யாரு? யாரு? டேய் நீ தானே பொம்பளை குரல்ல பேசுற? நீ தானே பேசுற? ஆமா அவன் தான். யாரு? யார் அது? யாரு? யாரு? பாருங்க, நீங்களாம் உட்காந்தாதான் உள்ள இருக்கிறவங்க வெளில வருவாங்க. நான் வரட்டுமா? ஐயோ நான் வரட்டுமா? ஐயோ தயவு செய்து வெளியில வந்துரு, இல்லைன்னா அவ்வளோதான். உட்காரு அங்க உட்காரு. நான் பேசுறேன். நீ பேச போறியா அதுகிட்ட? சரி யாருன்னு கேட்கலாமா? யார் நீ? நீ யாரு? இது நீ கிளி இல்லல, சொன்னதையே திருப்பி சொல்ற. நான் கிளி இல்ல. என் பேரு. உன் பேரு ஒயிட்டி. ஒயிட்டியா? ஆமா நிஜமா ஒயிட்டா? தொடாதீங்க. ஐயோ தொடாதீங்க. நானே கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்தியா? ஆமா. ஓ பாப்பா அழாதடி செல்லக்குட்டி. என்ன நீங்கெல்லாம் அமைதியா இருந்தாதான் ஒயிட்டி பேசுமா? உட்காரு. சரி ஹாய் தான். உட்காரு. ஒயிட்டி நீ போயிடுறியா? அவங்க பேசிட்டே இருக்காங்க. நீ போயிடுறியா? நான் போறேன். நீ போயிடுறியா? நான் போறேன். இவங்கெல்லாம் அமைதியா இருக்க மாட்டாங்க, பாய்ஸ் தான். நான் போறேன். போ சொல்லிட்டா? வேணான்னா என்ன பண்ணோம்? சைலண்டா இருக்கணும். ஒயிட்டி நம்ம போகும்போது அவனை உள்ள தூக்கி போட்டுன்னு போயிடலாண்ணா. சூப்பரா பேசுறான். ஐயோ பார்த்து செயின் அறுத்துக்கு போகுது. ஐயோ என் செயின் போச்சு. ஐயோ செயின் மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல அப்படியே விடு, நல்லாதான். ஐயோ 10 சவர செயின். 10 சவரமா? அப்போ ஆமா. பணக்காரியா நீ? என் செயின் மாட்டிக்கு தெரிஞ்ச உடனே அந்த அக்கா நைஸா கிட்ட வராங்க பாத்தியா? இரு நான் எடுக்கிறேன். இரு. ஐயோ எடுத்துக்க மாட்டேன், பயப்படாத. சரணா ஸ்டோர்ல வாங்கினதாச்சே. அப்படியே எடுத்தாச்சு. வந்துட்டேன். சூப்பரா இருக்கு. செயின் எங்க வாங்கின? அழகா இருக்கு. யார் இது? அவங்க தான் எங்க VBS டைரக்டரா. டைரக்டர் அக்காவா? ஆமா. அப்படியா? ஆமாவா? சரி. அக்கா இந்த பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா? இந்த பசங்களா? ஆமா, கேர்ள்ஸ் நல்ல பிள்ளைங்க, பாய்ஸ் நல்ல பிள்ளைங்க. ஆனா அங்க ஒரு ஹீரோ ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். யார் இது? உன்னை பார்த்ததுல இருந்தே அவன் அமைதியா இருக்க மாட்டான், துள்ளிட்டே இருக்கான் அவன். உன் பேர் என்னதுடா? சிப்ஸா? அங்க போய் உட்காரு, ஓடு. அக்கா ஏதோ ஒரு சன்னு. அவன் பேரு சிப்ஸா? பிரின்ஸா? என் பேரு பிரின்சி. அப்ப கரெக்டா தான் இருக்கும். அழகா இருக்கா?
சரி, இவ்ளோ மேக்கப் பண்ணிட்டு எங்க வந்திருக்க நீ? எதுக்கா? பாஸ்டர் அங்கிள் கூப்பிட்டாரு. எதுக்கு கூப்பிட்டாரு உன்னை? ஏய் பிரின்சி இன்னைக்கு பிரியாணி போடுறாங்க வாடி சொன்னாரு. பிரியாணியா? ஆமா ஆமா. நேத்தே பிரியாணி முடிஞ்சிச்சாம். ஐயோ, இன்னைக்கு பிரியாணில கிடையாது உனக்கு. சோ சேட். ச்சே, டைரக்டரக்கா இல்லையா? ஓகே. பிரியாணியோட ஃப்ரெண்ட் இருக்கான் இன்னைக்கு. ஃப்ரெண்ட். அப்படியா? ஆமா. ஓகே அச்சா. சரி, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? சாப்பாடுக்கு தானே வந்த? இந்த பசங்க கிட்ட 4 கேள்வி கேட்கலான்னு வந்திருக்கேன். 4 கேள்வியா? ஆமா. கேளு. அப்ப கூட அடங்க மாட்டானுங்க அவனுங்க. ஐயோ அம்மாடி அம்மா, ஃபெவிக்விக் போட்டு தாண்டி உன் வாயை ஒட்டணும். தோண பேசிக்கிறான். சரி, நீ கேள்வி கேளு. இந்த சர்ச்சில் விபிஎஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? விபிஎஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 3வது நாள் நடக்குது இங்க. அப்படியா? ஆமா. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளு. உங்க விபிஎஸ் னுடைய தலைப்பு என்னது? விபிஎஸ் தலைப்பு என்ன? கேட்டுச்சா? புரிஞ்சுச்சா? எங்கேயோ வர சொன்னாங்க. பூந்தமல்லிக்கு வர சொன்னாங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கா? பூந்தமல்லிக்கு வர சொன்னாங்களா? ஏதோ கேட்டுச்சு, புரியலையே. பூந்தமல்லியில மாங்காடு வர சொல்லிருக்காங்க. மாங்காடா? இயேசுவிடம் வாருங்கள். ஓ, அப்படியா? ஆமா. இயேசுவினிடம் வாருங்களா? ஆமா. சரி ரொம்ப சந்தோஷம். இந்த பசங்கள வசனம்லாம் தெரியுமாக்கா? உங்களுக்கு வசனம்லாம் தெரியும் தானே? தெரியாதான். அந்த பிரின்ஸுக்கு மட்டும் வசனமே தெரியாதான். பிரின்ஸே, அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தணும். நாடா நான் என்ன நினைச்சுன்னுகிற? முன்னதான. ஓகே நான் ஒரு வசனம் சொல்லட்டுமா? வசனம் சொல்றியா? கர்த்தர். நான் சொல்ல ரிப்பீட் பண்ண சொல்லுங்கக்கா. சொல்லணும் சரியா? வைட்டி சொல்ல திருப்பி சொல்லணும். பிரின்சி சொல்ல. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். 90 100 என்ன சொல்ற? என்னாச்சு? ஏதோ வரும், தெரியல. வாய் மூடு அக்கா. சொக்கா, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். தெரியும் உனக்கு தெரியும். பொண்ணு அக்கா, அந்த பெரிய பொண்ணு உட்கார்ந்து இருக்கால? ஆமா. அவளுக்கு பயங்கர பொறாமக்கா. ஏன் பொறாம? அவளை விட நான் அழகாகிறேன்னு. அவளை விட நீ அழகாகிற? ஆமா. பாத்தியா ட்ரெஸ் எல்லாம்? பாத்தியா ஃப்ராக் நல்லா இருக்கா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன சொல்ற? தப்பா சொல்ற. இல்ல கரெக்டா தான் சொல்ற. நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன். நான் சொல்லட்டுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை உதட்டு மேல கை வச்சு பாருங்க. கரெக்ட்டா? சாரி நாக்கு மேல கை வச்சு விரல வச்சு பாருங்க. தப்பு. ருசித்து பாருங்கள் வரும். ருசித்து கேக்குதா? தெரியும். வாய் மூடுங்க. எனக்கு தெரியும், நல்லா தெரியும். எங்க சண்டே ஸ்கூல் டைரக்டர் அக்கா சொல்லி கொடுத்துக்கறாங்க. நீ வாய் மூடு. அப்ப யார் சொல்ல? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 500 500 600 இருக்கு.
சங்கீதத்துல எங்க அவ்வளோ இருக்குது, நீயே எழுதுனியா? 500 பிரின்ஸுக்கு தெரியலையே. சங்கீதம் சங்கீதம் 34. கரெக்ட். 34 8. வெரி தலை வலிக்குதுக்கா. நீ தப்பா சொன்னா கொட்டலான்னு பார்த்தேன், கரெக்டா சொல்லிட்டேன். வெரி குட். இப்ப கரெக்டா சொல்லு, எங்க பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லு, சொன்னதான் சொல்லுவாங்க. கர்த்தர் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். சங்கீதம் சங்கீதம் 34 8. சூப்பர், அழகா வசனம் சொல்லி கொடுத்துட்ட. ஒரு பாட்டு ஒன்று பாடுறியா? பாட்டு பாடுவா? ஒரு பாட்டு மட்டும் சொல்லி கொடு. நான் சூப்பரா பாடுவேனே. சூப்பரா பாடுவியா? ஐயோ நீ வாயை மூடுறியாப்பா, நான் பாடுறேன். போகும்போது அவன் நம்ம கூட தான். அண்ணா ஒரு பாட்டு பாடுவா? பாவண்டா, அந்த பொண்ணு ஓடிட போகுது, பின்னாடி போகடா. குட்டி 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 பிள்ளைங்க. சரிக்கா, அவ்வளோதான். சரிக்கா. பத்தியா, அதான் சொல்றவங்க சொன்னா கரெக்டா செய்யறேன். வரலாமா? வரலாம் 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 வரலாம். வந்துட்டேன். யாரோ ஒரு புண்ணியவதி டயர்ட் ஆயிடுச்சு சொல்லிச்சு. நல்லா இருப்பீங்க. ஒரு பாட்டு போட்டு பாடிட்டு போயிட்டுமா. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அம்மா நான் இன்னைக்கு கூட்டிட்டு வர போறேனே. ஆமா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லையா? இருக்காங்களா இல்லையாடா? இருக்காங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கூட்டிட்டு வரட்டுமா? ஓகே பை. அப்ப பாய் சொல்றேங்க. பை. பின்னாடி இருக்க அக்காங்க கூட எல்லாம் பேசலையா? பின்னாடி இருக்க அக்காங்க பேசினா தனக்கா பேசுவாங்க. அப்ப பின்னாடி அக்காங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, ப்ளூ கலர் ட்ரெஸ், பிங்க். என் செயினைய முறிச்சு பாக்குதுங்கக்கா. ஓ, அதனால தான் பேசவே. உன்னோட மேக்கப்பை பார்த்து, உன் அழகை பார்த்து வாய் அடைச்சு போயிட்டாங்க அவங்க. ஆமா, அதனால பேச மாட்டாங்க. என் செல்ல அக்காங்க அவங்க எல்லாம். என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அப்படியா? ஆமா. அந்த அக்கா எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாரு. எனக்கு வேகமா வருது. ஆமா, உண்மையிலேயே சிரிக்கிறாங்க தான். ஆமா, என் ஃப்ரெண்ட் அவ. அப்படியா? என் ஸ்கூல்மேட் அவ. ஓ, ரெண்டு என் கூட பஸ்ல வருவா. பஸ்லியா? என் வாட்ஸ்அப்ல இருக்கா. வாட்ஸ்அப் குரூப் வேற. இன்ஸ்டால இருக்கா. இன்ஸ்டா வேற. மாங்காட்ல இருக்கா. ஆமா ஆமா. சரி சரி, ஓகே. அப்படிதானடி? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுடி. ஆமா 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 ஆமா. ஃப்ரெண்ட் தான். ஓகே ஓகே. அப்ப போயிட்டு வரட்டுமா? சரி, பாய் சொல்லிடலாமா? பாய் சொல்லுங்க. பாய் பாய். தம்பி பாய். கேமராக்கார் பாய். லேப்டாப் வச்சு நோண்டுறேன்னா பாய். எல்லாருக்கும் பாய். ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா? சேர்ல இருக்கிற எல்லா ஆன்ட்டிஸ்க்கு பாய். பாய். என் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, வெளியில வந்து திட்டாதீங்க. வரேன் இருங்க. என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன் இருங்க. அட சோமசுந்தரம் இருடா வரேன். இந்த 3 பேர்
எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பசங்களை கவனிக்க விடாம பண்ணுவேன் நான் தான் பிசாசுல என் வேலை இவனுங்களை கதையை கேட்காம விட பண்ணுவேன். பாத்தீங்களா, என் பிள்ளைங்க தான் பேசிட்டே இருப்பாங்க, நீ கத்துடி செல்லம், நீ கத்துடின செல்லம், நல்லா கத்து. பாத்தீங்களா, ஏசப்பா பிள்ளைங்க எல்லாமே அமைதியா இருப்பாங்க, என் பிள்ளைங்க எல்லாமே கத்து கத்துன்னு கத்துவாங்க. என்னடா இது அமைதி ஆயிட்டீங்க, என் பிள்ளைங்க கிடையாதா? இல்லையா? இல்லையா? இல்லை இல்லை, நீங்க பேசுவீங்க எனக்கு தெரியும். அப்ப இருங்க, நான் ஓரமாக உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன் என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறேன். நீங்க பேசுனீங்கன்னா என் பசங்க தான், நான் அவங்களும் ஜாலியாக கூட்டிட்டு போயிடுவேன். ஹாய். ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? அந்த இல்லைன்னு சொல்றவன் தான்டா உண்மையிலே ஹாப்பியா இருக்கான். ஆமா. ஹேய் ஹேய், நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களே, நானும் ஹாப்பியா இருக்க போறேன். நான் போயிட்டு ஃபோன்ல கேம் விளையாட போறேன், ஜாலியா இருக்கும். எங்க இந்த ஃபோனு? என் ஃபோன் எங்க போச்சு? எங்க ஃபோனு? ஹே வாவ், எப்படி இருக்கு இந்த கேம்? நான் தான் ஜெயிப்பேன். ஹே ஜாலியா இருக்கு, பார்க்க அப்பா சூப்பரா இருக்கு. ஐயோ ச்சே, என்ன இது? இவ்வளோ நேரம் கேம் விளையாடி கூட போர் அடிக்குதே, ஹாப்பியாவே இல்லை. என்னடா இது? இந்த ரோசி மட்டும் தனியா புலம்பிட்டு இருக்கு. ஐ ரோசி, என்ன என்ன ரொம்ப புலம்பிட்டே இருக்கிற? என்ன ஆச்சு? அதுவா, ஹாப்பியாகவே இருக்க முடியல. கேம் விளையாடி பார்த்தேன், அப்போ கூட எனக்கு ஹாப்பி கிடைக்கல. என்ன பண்ணலாம்? ஹாப்பியே இல்லையா? ஆமாம். ஏய், கேம் எல்லாம் போடுறி, வேறு என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு எதில் ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? எதில்? சொல்லு. நானு யூடியூப்ல. என்னது புரியல? யூடியூப்ல அதுல எப்படி ஸ்நாக்ஸ் செய்யறது போட்டு பார்ப்பேன். ஓ, அதுல நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவேன். வயிறு கூட கொஞ்சம் முட்டையா இருக்கு பாரு, தெரியுதா இல்லையா? ஏய், ஸ்நாக்ஸ் நல்லா தான் இருக்கும், ஆனா செய்ய முடியாது. அட சோம்பேறி, நான் நல்லா செய்வேன், அப்படியே சூப்பரா சாப்பிடுவேன், செம்ம டேஸ்டியா இருக்கும். சிக்கன்ல அழகா அப்படியே மைனஸ போட்டு சொல்லாத. ஐயோ, வாயெல்லாம் ஊறுதே. எனக்காக நீ செஞ்சு தரியா? அட போடி, நான் சாப்பிட எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏய் ப்ளீஸ், எனக்கும் செஞ்சு தாயே. ஒரு நாள் செஞ்சு தரேன். இப்போதான் வேணும். நான் சாப்பிட்றதுல தான் ஹாப்பியா இருப்பேன்டி. எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்குமே. காலையில் சாப்பிடுவேன், 12 மணிக்கு சாப்பிடுவேன், 3 மணிக்கு சாப்பிடுவேன், 6 மணிக்கு சாப்பிடுவேன், 10 மணிக்கு சாப்பிடுவேன். இத்தனை தடவையா? ஆமா.
வயிறு ஃபுல்லா சோறு சோறு தான் முக்கியம். பசங்களா, நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். ஆமா ஆமா. சரி சரி, அப்ப நானும் சாப்பிட்றேன். சாப்பிட்றதுனால ஹாப்பி கிடைக்குதான்னு பார்க்கறேன். ஓகே ஓகே. இப்போதான் யூடியூப்ல பார்த்தேன், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் போட்டிருக்காங்க. என்ன டிஷ்? அததான் செய்ய போறேன். ஏய், எனக்கும் சொல்ல, நானும் செய்யறேன். யூடியூப்ல பாரு, ஆல்வேஸ் வெல்கம் போட்டிருப்பாங்க. நான் வரப்போ. ஓ, ஆல்வேஸ் வெல்கமா? சரி, முதல்ல போறேன். ஐயோ, அதை போய் பார்க்கணும் வீட்டுக்கு போயிட்டு. வாவ், செம்மையா இருக்கு. ரெண்டு ப்ரோகிராம்ஸ். ஐயோப்பா, ஆமாண்டா, அம்மாதான். நல்லா இருக்கே. ஐயோ, பெத்து போட்டு வச்சிருக்கேன் பாரு ஒண்ணு. தின்னா கோழி, எப்ப பார்த்தாலும் தின்னு 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 சாகடிக்குது. ஆமா, அவளுக்கு தின்னே என் பணம் எல்லாம் போகுது. செஞ்சு கொடுத்தே பணம் எல்லாம் போகுது. இரு, அம்மா ஏதோ வந்துக்கிறாங்க. என்னம்மா? ஏம்மா? போமா போமா. சரி சரி. மம்மி, இதோ செஞ்சு கொடுத்தீங்களே, சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தாங்களேன். அடி பாவி, இப்பதாண்டி குண்டான காலி பண்ண. ஐயோ, எனக்கு பத்தலையே. பத்தலையா? ஆமா, பசிக்குது, ப்ளீஸ் கொடுங்களேன். டபராக்குள்ள போய் விழுந்துடுறீ. இருக்கா? இல்ல, இப்பதான் ஆயம்மா கழுவி போட்டாங்க. ஐயோ ஐயோ, பசிக்குதே, ஐயோ பசிக்குதே. ஐயோ ஐயோ, இவளை பெத்ததுக்கு ஒரு 4 எருமாடை பெத்து போட்டிருக்கலாம் போல. பாலாச்சு கொடுத்துருக்கோம், வியாபாரமாச்சு பண்ணிருக்கலாம். இவ சோத்துக்கு செத்தவளா இருக்காள. சீ, வயிற்றுலையா பிறந்துச்சு இது. தண்டம், சோம்பேறி, தின்னே துட்டெல்லாம் அழிக்குது. ச்சே, என்ன அம்மாவும் இப்படி பண்றாங்க? ச்சே, டேஸ்டா சாப்பிட்டா கூட ஹாப்பி வரலையே. என்ன பண்றது? எதுல தான் சந்தோஷம் கிடைக்கும்? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணா ஹாப்பியா இருக்கலாம்? என்னது? படியா? படிக்கணுமா? உண்மையா சொல்லு, நீ படிக்கிறியான்னு? ஏவா அவ சொன்னது? நீ படிக்கிறியா? என்ன படிக்கிற? நான் கூட தான் நல்லா படிப்பேன், அப்போ கூட ஹாப்பியா இல்லையே. என்ன பண்றது? கேம் விளையாடாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. யார் அது? ஏன்பா, கான்செப்டே நான் தான்ப்பா போடுறேன். நீயே அப்பான்னிட்டேன்னா நான் என்னப்பா சொல்றது? ஏமா, என்னம்மா நடந்துச்சு? ஏமா தனியா புலம்பிட்டு இருக்க? அது எனக்கு ஹாப்பியாவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு புரியல. கேம் விளையாடி பார்த்தேன், நிறைய டேஸ்ட்டாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன், அப்போ கூட எனக்கு ஹாப்பினஸ்ஸே கிடைக்கல. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன். ஆமாம். தம்பி, இந்த பொண்ணு பேர் என்ன சொல்லிச்சு தெரியலையே. அந்த பொண்ணுக்கு உண்மையான ஹாப்பினஸ் என்னன்னே தெரியலடா. ஆனால் எனக்கு தெரியும், உன் சாப்பாடு உனக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்காது, உன்னுடைய ஸ்டடீஸ் உனக்கு முழுமையான ஹாப்பினஸ்ஸை தராது. நீ பார்க்குறல்ல ஃபோனு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஷார்ட்ஸு, அது உனக்கு
கொஞ்ச நேரம் மட்டும்தான் தரும். நீ சினிமாவில் கார்ட்டூன் பார்க்குறல்ல, அந்த கார்ட்டூனும் கொஞ்ச நேரம் தான் ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் உனக்கு சூப்பரான ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? யாரு? என் செல்ல குட்டி, அழகா சொன்ன. இயேசுவினிடம் வாருங்கள். அவர்தான் ரியலான ஹாப்பினஸ் உனக்கு தரக்கூடியவர். உண்மையாவா? ஆமாம்மா. செல்போன்ல கேம் விளையாடுறதை விட ஹாப்பி தருவாரா? ஆமா, அது உனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், லோன்லினஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ நிறைய சாப்பிட்டு அப்போ கூட ஹாப்பி கிடைக்கலையே, அப்போ ஏசுப்பா ஹாப்பி தருவாரா? நீ தின்னு தின்னு பெருத்து போய் நோய் வந்து போகிறது தான் மிச்சம். ரியலான ஹாப்பினஸ்ஸை ஜீசஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் இயேசுவிடம் வாருங்கள் நாங்கள் சொல்கிறோம். ஹலோ, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தா, ஜாலியாக பேசிகிட்டே இருந்தா அப்போ கூட ஹாப்பி கிடைக்காதா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கும். அங்கே பாருங்களேன், அங்கே இன்டர் சீனியர் டீன்ஸில் கூட நிறைய கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. இங்கே பின்னாடி பாய்ஸ் கூட இருக்காங்க. ஃப்ரெண்டோடு கூட இருக்கும்போது ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப சேடாகிடுவாங்க. ஆமாம். ஸோ அவங்களுடைய பேசிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் ரொம்ப சேடாகிடும். ஜீசஸ் மட்டுமே நமக்கு ஃபுல்லான ஹாப்பினஸை கொடுக்கக்கூடியவர். அப்படியா? ஆனால் எப்படி ஜீசஸ் கிட்ட போகிறது? ஜீசஸ் கிட்ட போகிறது கூட எப்படி தெரியலையா உனக்கு? தெரியலையே. ஐயோ, கவலைப்படாத. நீ ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என் இருதயத்தில் வாங்க, நான் செய்கிற தப்பை மன்னிங்க, என்ன உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னால் போதும், உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்றிடுவார். அதற்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இயேசுவினிட வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சரி, அப்போ நானும் ப்ரேயர் பண்ணால் ஏசுப்பா பிள்ளையாக மாறிடுவேனா? என் ஆட்டுக்குள்ளே ஏசுப்பா வந்துடுவாரா? வந்துருவார். பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். ஆமாம், பைபிள் தான் படிக்கணும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட வரும்போது உனக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு, உனக்கு நல்ல படிப்பை கொடுக்கறதுக்கு, உன் ஹெல்த் நல்ல சுகத்தை கொடுக்கறதுக்கு, எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஏசப்பா கிட்ட வாருங்கள் பைபிள் சொல்லி. சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன். நான் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணவா? ஓகே சரிம்மா, ஜெபம் பண்ணு, நான் வரேன். ஓகே, நான் ப்ரேயர் பண்ண போறேன். ஏசுப்பா இப்போ ப்ரேயர் பண்ணட்டுமா? அன்புள்ள ஏசப்பா, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க. என் ஆட்டுக்குள்ளே வாங்க ஏசப்பா. ஹே, இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு. உண்மையா ஹாப்பியா இருக்கேன். ஏசப்பா இப்போ என் ஆட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டாங்க. இப்போ நான் ஹாப்பியா இருக்கேன். நீங்களும் ஹாப்பியா இருக்கணுமா? வேணாவா? இருக்கணும்ல. ஆமா, அப்போ யாரு உங்க இருதயத்துல இருக்கணும்? சரியா சொன்னீங்க. நீங்களும் ஏசுப்பா பிள்ளையா இருக்கீங்களா? ஏசுப்பா என் ஆட்டுக்குள்ள வாங்க சொல்றீங்களா? சொன்னா அவர் வந்துருவாரா வரமாட்டாரா? ஆமா, வந்துட்டா நம்ம எல்லாரும் ஹாப்பி தான், ஜாலி தான். ஓகே, பாய். பாய் பாய். எல்லாரும் பாய் சொல்லியே. பாய் பாய்.
அண்ணா கூட சேர்ந்து நேர்முழங்கால் படிக்கிட்டியா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அக்கா கையில மைக் கொடுத்துட்டா, நேர்முட்டி போட்டுங்க பார்க்கலாம். சொன்னவன முட்டி போட்டுட்டடா, வெரி குட்ரா, நீ எல்லாம் பயங்கர நல்ல பிள்ளைடா. அப்படியா? நேர்முட்டி போட்டுப்பியா? இப்படி அழகா கை கூப்புங்க பார்க்கலாம், உன் இதயத்துக்கிட்ட வச்சுக்க பார்க்கலாம். எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். யாருமே கண்ணை தரக்கூடாது. உனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்ணை நல்லா இறுக்கமா முடிக்கும். இல்லை எனக்கு சாத்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்ணை திறந்து பாரு. ஜீசஸ் பிடிக்குமா சாத்தானை பிடிக்குமா? ஜீசஸ்ல அப்ப கண்ணை நல்லா இருக்க முடிக்குங்க. வெரி குட் குட்டி பிள்ளை, கண்ணை மூடிக்கிட்டியா? ஸோ இந்த பிபிஎஸ்ல இவ்வளோ உனக்கு செலவு பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த விஷயம்லாம் செய்யறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, உன் ஹார்ட்டை ஏசப்பா கிட்ட கொடுக்கணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாரு. இன்னைக்கு நீ சொல்லுவியா, ஏசப்பா இருதயத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு இந்த அன்க்ளீன் வாட்டர் மாதிரி என்னுடைய லைஃப் கூட இருந்துச்சு. சில நேரங்களில் நான் கூட கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன். என் மம்மி டேடிக்கு தெரியாமல் நிறைய தப்பு செஞ்சுருக்கிறேன். இங்கே சர்ச்சில் ஓகேடா, நீ நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிற, ஆனால் உன் ஸ்கூல் லைஃப்பில் உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு கூட எப்படி இருக்கிற? யோசிச்சு பார்க்கலாம். அங்கே ஏசப்பா பிள்ளையா நிற்கிறியா, இல்லை அவங்க செய்கிற தப்புக்கு நீயும் உடன்படுறியா? அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்கே கேளு, என்னைக்கே சொல்லு, ஏசப்பா என் இதயத்துக்குள்ளே வாங்க, உமக்கு பிரியமான பிள்ளையா நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும் போது உன் லைஃப்பில் ஒரு வேளை இதுவரைக்கும் நீ நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கலாம், நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கலாம், ஆனால் உன்னை ஏசப்பா மாற்றுகிறதற்கும் அவருடைய பிள்ளையா கொடுப்பதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். இன்றைக்கி நீ ஏசப்பா கிட்ட சொல்லுவியா, ஏசப்பா என் லைஃப் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா, ஒருவேளை நான் தப்பு செஞ்சுருந்தாலும் இன்றைக்கி என் லைஃப்பை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமாக நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. தங்கச்சி இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அது ஏசப்பா கொடுப்பியா? நீ யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், நீ நாலேஜ் இல்லாத பர்சனாக இருக்கலாம், ஓகே, எப்படியா இருந்தாலும் நீ உன் லைஃப்பை ஜீசஸ் கிட்ட கொடுக்கும் போது கம் டு ஜீசஸ் சொல்றாங்க. அவரிடத்துல வரும்போது உன்னை யூஸ் பண்ண வர ரெடியா இருக்கிறார். உதவாதவன் ஒருவரும் நேசிப்பார் இல்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், ஒருவரும் நேசிப்பார் இல்லாதவன், என் துணையே நீதானையா, என் துணையாளர் நீதானையா. ஏசப்பா இதை சொல்லுவோமா? என் துணை நீதான் ஆண்டவர், என் துணையாளர் நீதானையா, என் துணையாளர் நீதானையா, என் துணையாளர் நீதானையா. ஏசப்பா உன் துணையா, கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கிறவர். தங்கச்சி தம்பி உன் கூட இருக்கிற ஒருத்தர், அவர் ஏசு மாத்திரம். ஏசப்பா கிட்ட சொல்லுவியா, ஏசப்பா இந்த மதிய நேரத்தில் என்னுடைய லைஃப்பை உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாவி நான் என்று தெரிந்த பின்னும் பாசம் என்மேல் வைத்ததேனோ, பாவி நான் என்று தெரிந்த பின்னும் பாசம் என்மேல் வைத்ததேனோ, உமக்காய் வாழ்வேன் உம் அன்பை சொல்வேன் உயிர் மூச்சு உள்ளவரை, உமக்காய் வாழ்வேன் உம் அன்பை சொல்வேன் உயிர் மூச்சு உள்ளவரை, ஒன்றுக்கும் உதவாதவன், ஒருவரும் நேசிப்பார் இல்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், ஒருவரும் நேசிப்பார் இல்லாதவன். தங்கச்சி தம்பி, இந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும்
உங்களுக்காக நான் ஏதாகிலும் செய்யணும் ஏசப்பா. ஒரே ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணோமா. உனக்கு நல்ல வாழ்க்கை ஏசப்பா கொடுத்துருக்கிறார், நல்ல சர்ச் கொடுத்துருக்கிறார், நல்ல பேரண்ட்ஸு கடவுள் கொடுத்துருக்கிறார், எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த கொடுத்துருக்கிற ஏசப்பா எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று, நீ ஜீசஸ் கிட்ட வந்துட்ட, ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஜீசஸ் கிட்ட வரல, உன்னோடு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வரல, உன்னை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வரல. ஏசப்பா கிட்ட சொல்லு, ஏசப்பா நான் உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுங்க ஏசப்பா. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல என் கேரக்டர் மாறணும், நான் ஏசப்பா கிட்ட வரணும், என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோமா. நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா, அவருடைய அன்பை சொல்கிற பிள்ளையா நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்க. அண்ணா உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அன்புள்ள சுவாமி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுறேன். இந்த பிள்ளைகளை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறதுக்காக நன்றி. இந்த வருஷத்தில் பிபிஎஸ்சில் கருபொருளாக எங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறீங்க. இயேசுவின் இடத்துல வாருங்கள் என்று சொல்லி, இடத்துல வந்தால் எல்லாமே கிடைக்கும் என்பதை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இன்னும் ஏராளமான பிள்ளைகளுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க, அவங்களையும் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற பிள்ளைகளாய், உம்முடைய அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, இங்கே இருக்கிற டீன்ஸ் பெரிய பிள்ளை ஒவ்வொருவரும் செய்ய உம்முடைய அன்பை அறிவிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மழலைகள் ஒவ்வொரு சிறு பிள்ளையும் மனதார நான் ப்ளஸ் பண்ணுறேன்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கி கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் மக்காய் வாழ்கிற பிள்ளைகளாய், அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யும். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.